Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷேடிங் டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் ஃபர்தரா போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது இந்த ஃப்ளவரில் அந்த கேர்வில் வந்துட்டு அப்படியே அதே மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு சென்டர்லேயும் வந்துட்டு ஷேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் திரும்ப போடுறோம் பாருங்கள். அந்த கேர்வ் வளைச்ச மாதிரி போட்டுட்டு அதை ஒரு பேஸாக வச்சுட்டு நம்ம ஷேட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஷேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் நம்ம போட்டிருக்க அவுட்லைனை. நெக்ஸ்ட்டு ஒரு மாங்காய் ஷேப்பில் ஷேட் பண்ண போகிறோம். இப்போ அவுட்லைன் வந்துட்டு நம்ம தின்னாக போட்டிருக்கோம், அதனால் அது ஷேட் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக வருது பாருங்களேன். அதனால் கொஞ்சம் நம்ம டார்க்காக வந்துட்டு அந்த அவுட்லைன் போட்டுக்கிட்டால் தான் அந்த ஷேட் கொடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக அழகாக வரும், செவக்கும் போது நீட்டாக இருக்கும். இப்போது இது மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு அவுட்லைன் போட்டுடணும். குட்டி குட்டி மாங்காய் போடும் போது இந்த மாதிரி ஷேட் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு லீஃபில் எப்படி ஷேட் பண்ணலான்ட்டு தான். இப்போது நடுவுலையும் ஒரு லைன் போட்டோம். இப்போது அதை டார்க்காக அவுட்லைன் போட்டுட்டு கிராஸாக இந்த மாதிரி ஷேட் பண்ணுறோம். சென்டர்லேயும் அதே ஷேப்பில் வந்து கிராஸாக பண்ணுறோம். இப்போ அவுட்லைன் போட்டுடுறோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பீகாக் டிசைனோ இல்லை வந்து ஃபேஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் போடுறோன்னா இந்த மாதிரி டாட்டாக அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போடலாம். இப்போது இதே மாதிரி ஃபுல்லுமே டாட்டும் நம்ம வைக்கலாம். அந்த கார்னர்ஸில் மட்டும் வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக வச்சாலும் அது ஒரு ஷேடிங் தான். இப்போ பாருங்கள், ஒரு லீஃப் மாதிரி மாடல்லே வந்துட்டு நம்ம எப்படி ஷேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி கிராஸாக ஷேட் பண்ணிட்டு ரெண்டு சைடும் சேமாக ஒரே மாதிரி ஷேட் பண்ணுறோம். இப்போ அவுட்லைன் போட்டுறோம். எந்த ஒரு ஷேட் பண்ணாலும் அந்த ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஷேடிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் ஸ்ட்ரைட்டாக டபுள் சைடும் வந்து ஷேட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக ஷேட் பண்ணுறோம். ஷேட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துட்றோம். இப்போ இந்த மாதிரி ஃபெதரில் டாப்லேருந்து சென்டர்லேருந்து ஒரு லைனை அப்படியே லைட்டாக குறைச்சிட்டே வரணும் ஷேடிங்கு டபுள் சைடும். இப்போது பார்டரை டார்க்காக போடுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷேட் பாருங்கள். இப்போது அதுலேருந்து லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு அது ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணிடணும். லைட்டாக இதில் ஒரு ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம்னா இன்னும் அழகாக இருக்கும். நான் பேப்பரில் பண்ணுறனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், நீங்கள் ஹேண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டு ஷேடிங் பார்க்கலாம். இந்த மாதிரி வ்ரிஸ்ட் பேண்டில் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 2 பார்டர் நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ஹேண்டில் இந்த ஷேடிங் பண்ணி நம்ம போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி டாட்டடாக வச்சுட்டு சர்க்குலர் மோஷனில் அப்படியே லைனாக வந்துட்டு ஷேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஈவனாக ஷேட் பண்ணோன்னா சென்டரில் நம்ம டிசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஷேடிங் பாருங்கள். இது மாதிரி ஒரு சைடு மட்டும் டார்க்காக அவுட்லைன் பண்ணிவிட்டு அந்த எண்டில் இருந்து இந்த மாதிரி இழுத்து விடுறோம். ஒரு எண்டில் வந்துட்டு டாட்டாக வைக்கிறோம். இது பீகாக் டிசைனுக்கு ஃபெதருக்காகலாம் வந்துட்டு இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.